வணக்கம் நண்பர்களே, இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 டே 3 ஓட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதோட சிலபஸ் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு அப்புறமா போகலாம். டே 3 ஓட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குப்தா ஏஜென்ட், குப்தா அட்மினிஸ்ட்ரேஷன், ஜியாகிரபியில் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா எக்கனாமிக்கில் அதோட லெசன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். வைஸ் பிரசிடென்ட் பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கணும் நீங்கள் பாலிட்டியில். சயின்ஸில் அட்டாமிக் ஃபிசிக்ஸு, அப்புறம் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்கில் ப்ராப்ளம் இன் ஏஜஸ் இன் டாபிக் 1ல். ஸோ இதுதான் வந்து அதோட சிலபஸ். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரீசனிங். டேட் பார்த்தீங்கன்னா 8/8/2020 நடந்த டெஸ்ட்டு. ஸோ நம்ம இப்போ முதல் கேள்விக்கான ஆன்சர் என்ன? முதல் கேள்வி பட்டியல் 1ஐயும் பட்டியல் பியையும் எனக்கு சொல்லியிருக்கேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. இந்த குப்தா அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன்ஸ் யார்? சௌத்ரனிகா அண்ட் தண்டபாரணிகா அப்படிங்கிறவங்க வந்து போலீஸ் அஃபீஷியல். ரெண்டு பேருக்கும் யார் இந்த ரெண்டு பேர் வந்து யார் கீழே சர்வ் பண்ணாங்கன்னா தண்டிகா அப்படிங்கிறவங்க கீழே சர்வ் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம குப்தா பீரியட் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா எது சரி அப்படின்னு. சரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 தான் சரி, 3வது தவறு. ஓகேங்களா? மனுஸ்மிருதியை யார் வந்து எழுதுனா அப்படிங்கிறத நீங்கள் கீழே டினோட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில். டியூரிங் குப்தா பீரியட் விச் டெய்டி வாஸ் கால்ட் லோக்கர்கா. அதாவது குப்தர் காலத்தில் எந்த தெய்வம் வந்து லோக்கர்கா என்று அழைக்கப்பட்டதுன்னா சூரியன். சரிங்களா? இது எப்படி வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 360 டிகிரியில் படிக்கணும். அது என்ன சார் 360 டிகிரி? எல்லாருக்கும் கேட்கலாம். இப்போ நான் ஒரு கடவுளை பற்றிய செய்தியை நான் கொடுத்துருக்கேன். இதை என்ன பண்ணணும்னா பல கடவுள்கள் என்னென்ன கடவுள்கள் இருந்தாங்களோ அத்தனை கடவுள்கள் பற்றிய டீட்டெயிலும் நீங்கள் எழுதி நோட்ஸில் நோட் பண்ணி வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து அடுத்த கேள்விகள் இந்த ஏரியாவிலேருந்து கேட்கும் பொழுது ஈஸியாக நம்மளால் கொடுக்க முடியும். எதுக்காக நான் இந்த கேள்விகள் கொடுக்குறேன்னா, கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கேள்விகள் கேட்பாங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா 360 டிகிரியில் நீங்கள் என்ன செஞ்சிடணும், அதை படிக்கணும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். டியூரிங் குப்தா பீரியட் சன் வாஸ் த கால்ட் லோக்கர்கா. அதே மாதிரி இந்த யுகத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த குப்தர் காலத்துல தான் வந்து ஒரு முற்றிலுமாக இந்திய சிற்பக்கலை ஒன்று உருவாச்சு. அதுக்கு முன்னாடி காந்தாரம் மற்றும் மதுரா கலைகள் இருந்தது. அந்நிய செல்வாக்கெல்லாம் மறைஞ்சு போன பிறகு முழுக்க இந்தியர்களுடைய கலை வெளிப்பட ஆரம்பிச்சது. அந்த சிற்பங்கள்ல யார் இருந்தாங்கன்னா புத்தர்கள், இந்து கடவுள்கள் விஷ்ணு, சிவம் போன்ற அந்த இந்து கடவுள்களோட ஆன்மீக கருப்பொருள்களை வச்சே வந்து அந்த சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் வந்து கலை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. எப்பன்னா நம்மளுடைய குப்தர் காலத்துல. சரிங்களா? அடுத்த கேள்வி. தி கல்ட் ஆஃப் ஆக்னி டிஸ்கிரைப் தி மாண்டிசோர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த குமாரகுப்தா இஸ் நோன் as. ஆக்சுவலா வந்து குமாரகுப்தா காலத்துல தான் மான்சோர் கல்வெட்டில் வந்திருக்கு. நாம் வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, மான்சோர் கல்வெட்டு வந்து எந்த காலத்துல இருந்ததுன்னா குமாரகுப்தர் காலம்னு சொல்லிடலாம். அதுல என்ன விவரிக்கப்பட்ட என்ன வந்து அதுல எழுதி இருக்குன்னா, ஏதோ ஒரு சங்கம் இருந்திருக்காப்ப. சங்கம் அப்படின்னா ஒரு குழு அல்லது வணிக குழுவா இருந்திருக்கலாம், இல்ல வியாபார குழுவா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு சங்கம் இருந்திருக்கு. அந்த சங்கம் வந்து பேர் என்ன, அந்த சங்கத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட சங்கத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தத்துவையா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது தத்துவையா, என்னது தத்துவையா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தந்துவையா அப்படிங்கிறது எதை பற்றிய டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போறோம். இப்ப இந்த தந்துவையா அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கல்வெட்டுல விவரிக்கப்பட்ட சங்க அமைப்பை இந்த தத்வயாங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பட்டு, என்ன சொல்லியிருக்கேன், பட்டு நெசவாளர் சங்கம். அது ஒரு முக்கியமான பட்டு நெசவாளர் சங்கம். அந்த சங்கம் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு கோயில் கட்டியிருக்கு. அந்த கோயில் பேரு சுயா. அந்த கோயிலுக்கு எந்த கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுன்னா சுயாங்கிற கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா 493 CE. திரும்ப 473ல பார்த்தீங்கன்னா திரும்ப அதே நிறுவனத்தால் என்ன பண்ணி 20 வருஷம் கழிச்சு புதுப்பிச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, அந்த டோட்டல் கோயில் திரும்ப ஏதாவது மராமத்து பணிகள் செஞ்சிருக்காங்க. ஸோ அப்ப நல்லா கிட்டத்தட்ட அந்த பட்டு நெசவாளர்கள் நல்லா இருந்திருக்காங்க
அவங்களால ஆகப்பட்ட சங்கம் வந்து நல்லா இருந்திருக்கு. அந்த பட்டு நெசவாளர்கள் நல்ல வசதியா இருந்திருக்காங்க, நல்ல வியாபாரங்கள் நன்றாக இருந்திருக்கு அப்படின்னு பொருள். அடுத்தது இந்த கூட்டுறவு குழு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கல்ட் ஆஃப் சங்கம் சங்கம் பத்தி பேசல. எந்த ட்ரேட் குமாரகுப்த காலத்துல நல்ல செலுத்தோங்கிய எந்த ட்ரேட் நல்லா இருந்தது? என்ன லத்தா அப்படிங்கிற இடத்துல இருந்து தஸ்புரா அப்படிங்கிற இடத்துக்கு யார் வந்து என்ன மாதிரியான வணிகம் ஏற்பட்டது? தஸ்புரா அப்படிங்கிறது தான், லதான்றது தான் முன்னாடியே பார்த்தோம், நம்ம பட்டு சங்கம் இருந்த இடம், அதான் மாத்தி சொல்லிட்டேன். ஸோ நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்ப பார்க்க போறோம். லதா அப்படிங்கிறது அந்த டைம்ல அந்த அந்த பீரியட்ல வந்து பட்டு நல்லா இருந்துச்சு. நம்ம முன்னாடியே சொன்னா சுயாங்கிற ஒரு கடவுளுக்கு அந்த கோயிலுக்கு கட்டினாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம இந்த கல்ட் ஆஃப் விச் மைக்ரேட் ஃப்ரம் லதா டு டஸ்புரா டியூரிங் த டைம் குமார குப்தா ட்ரேடிங் சில்க் டெக்ஸ்டைல், அதிகமான பட்டு வியாபாரம் தான் அதிகமா இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆறாவது, குப்தர் காலத்து எந்த கல்வெட்டு நில விற்பனை பற்றிய விவரங்களை தருகிறது? நல்லா தெரிஞ்சுக்கங்க. நில விற்பனை அப்படின்னா நம்ம இப்ப பத்திரம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பத்திரம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா தாமிர செப்பேடுகள் என்ன பண்ணுவாங்க, அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை பத்தி டீட்டெயில் வந்து தமிழ்ல சங்க காலத்துல படிப்போம். அது என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி தாமிர செப்பேடுல இவங்களுக்கு இவங்க எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அரச முத்திரையோட அவங்களுக்கு வழங்குவாங்க. அதுதான் தாமோத்பூர் செப்பேடு தான் இதை பற்றிய டீட்டெயிலு நமக்கு தருது. தாமோத்பூர் செப்பேடு, ஓகேங்களா. சோ இதை பற்றி டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. நிலம் விற்பனை தொடர்பான விவரங்களை தருவது தாமோதர்பூர் செப்பேடு தகடு. இது எப்ப இருந்துச்சுன்னா தினஜ்பூர் அப்படிங்கிற மாவட்டத்துல நமக்கு கிடைச்சது. இந்த தாமோத்பூர் உள்ளூர் நிர்வாக முறைகள் முக்கியமானது. வரலாற்று ரசிகர்களுக்கு மிகவும் பிரபலமான ஒரு ஆதாரம் பாத்தீங்கன்னா இந்த ஆதாரம். இது ஆக்சுவலா வந்து புண்டவர்த்தன புத்தியின் ஆளுநராக உபகர்ணா சிதார்த்தா அப்படிங்கிறவரால் நியமிக்கப்பட்ட விஷயபதி குமாத்தியா வெத்தவனை குறிக்கிறது. கோதிவர்ஷ விசயா மாவட்டத்தின் பொறுப்பாளராக வெட்ரவர்மன் இருக்கிறார். ஆக்சுவலா இதுல நிறைய இருக்குது. அவர்கள் ஒன்றா நில விற்பனையை பற்றி இதுல யாருக்கு யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிறத இங்க டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேவையானவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஏழாவது கேள்வி, குப்தர் வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னா நமக்கு நம்ம முதல் ராஜாதி ராஜா அப்படின்னு பட்டம் பெற்றவர் முதலாம் சந்திரகுப்தர் தான் வந்து அந்த ராஜாதி ராஜான்ற பட்டத்தை பெற்றவர். அடுத்தது பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் வம்சத்தின் முதல் ஆட்சியராக மகாராஜாதி ராஜா சந்திரகுப்தர் பட்டம் பெற்றார். முதல் சந்திரகுப்த மகா ராஜாதி ராஜா மன்னர்களின் மகாராஜா என்ற பட்டத்தை குறிப்பிடுகிறது. தன் மனைவியின் முக்கியத்துவத்திலிருந்து சந்திரகுப்தன் தன் அரசி குமாரதேவியை லிச்சா தேசம் என்ற கூட்டு பெயர்களால் பொற்காசுகளை வெளியிட்டார். ஏன்னா இந்த குமாரதேவி பாத்தீங்கன்னா பர்த் பிளேஸ் பாத்தீங்கன்னா லிச்சாவி, அந்த ஊர்ல இருந்து தான் வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. சோ அவர் பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அதுக்காக அவர் குமாரதேவியோட சேர்த்து லிச்சா தேசம் அப்படிங்கிற கூட்டு பெயர் பொற்காசுகள் வெளியிட்டன. அவரது வெற்றியால் இது புதிய சகாப்தத்தை உருவாக்குன. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொண்டு புதுசா கிரியேட் பண்ணாரு. Chatragupta I was the first ruler of the Gupta dynasty, assumed the title of the Maharajadi Raja. Chatragupta assumed the high-sounding title of Maharajadi Raja, king of the great kings of king. Considering the importance of his wife, Chandragupta issued gold coin to join himself, Queen Kumaradevi and the Lichavi nation. The emboldened by the success, he established a new era. இவர் தான் வந்து முதல் குப்தர்களுடைய அதாவது குப்தர் அப்படிங்கிற ஒரு புதிய சகாப்தத்தை கிரியேட் பண்ணது அப்படின்னா யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. சோ இவரோட லைஃப்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது குப்த வம்சம். ஓகேங்களா. அடுத்தது in this Gupta inscription who live been called லிச்சாவி தஹோத்ரா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா வந்து குப்தர் கல்வெட்டில் லிச்சாவி தஹோத்ரா என்று யாரை அழைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சமுத்திரகுப்தர் தான் இருக்குமா. இது சமுத்திரகுப்தரை பத்தி தான் இத பெருமையா இந்த விஷயத்த சொல்லுது. அடுத்தது the Gupta inscription Samskrita has been Lichavi Dahotra. There are evidence of relationship between early Gupta and Lichavis. Chandragupta married Lichavi by princess of Kumaradevi, who for reason for the son Samudragupta has been called Lichavi Dahotra. In future indicated some gold coin which on air observe beard figures and names and on reverse the name of Lichavis. Actually முதலாம் அதாவது சமுத்திரகுப்தர்
புத்தர் கல்வெட்டுல சமுத்திரகுப்தரை தான் லிச்சாவி தஹாத்ரான்னு சொல்றாங்க. குப்தர்களுக்கும் லிச்சாவி தேசத்துக்கும் இடையே உள்ள தொடர்புகளை இதை கூறுது. முதலாம் சந்திரகுப்த இளவரசி குமாரதேவி லிச்சாவியை மணந்தார். அதன் காரணமா ஒரு மகன் சந்திரகுப்தனுக்கு லிச்சாவி தஹோத்ரா என்று பெயர் விட்டனர். மேலும் தங்க நாணயத்துல நிறைய விஷயங்கள் அவர் வெளியிட்டார், நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். So next, who was the following Gupta king was first issued silver coin? எந்த கிங் வந்து குப்தா கிங் வந்து சில்வர் காயின் அதாவது வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னு கேட்கிறேன். வெள்ளி நாணயங்களில் சமுத்திரகுப்தா 2 கோல்டு ஃபர்ஸ்ட், சமுத்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா 2 வந்து வெள்ளி நாணயங்களை ஞாபகம் வச்சுங்க. கோல்டு ஃபர்ஸ்ட், சில்வர் செகண்ட். ஓகேங்களா? சந்திரகுப்தா 2 இரண்டாம் சந்திரகுப்தர். Chandragupta II, the Gupta king was first issued silver coin. The large number of beautiful gold coin issued by the Gupta dynasty are testimony to the imperial granule of the age. Chandragupta II also started producing silver coin in Saha tradition. The constitutes the indicated by the issue the new Gupta silver coin modeling on the previous Saha coins, showing the observe the king's head, Greek scripture and date as on Saha coin. Actually Saha coin மாதிரி இருந்தது. முக்கியமான விஷயம், குப்த வம்சத்தால் ஏராளமான தங்க நாணயங்கள் அந்த காலத்துல கொடுக்கப்பட்டது. இரண்டாம் சந்திரகுப்தர் சாகா பாரம்பரியத்துல ஒரு புதிய வெள்ளி நாணயத்தை வர்றாரு. அது எப்படி இருந்தது அப்படின்னா, கிரேக் எழுத்துக்கள் இருக்கும், ராஜாவின் தலை இருக்கும். எப்படின்னா சாகா அப்படின்னா எப்படி இருக்குன்னா, அவங்க கிரேக்கர்களுடைய இது முன்னாடி வந்து அந்த அரசர்களுடைய ஹெட்டு, அந்த மாதிரி கிரேக்கர்கள் எழுத்துக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த நாணயத்தை தேதிகள் இதெல்லாம் அதுல இருந்திருக்கு. அப்ப கிரேக்கர்களுக்கும் குப்தர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கூட அதுல வந்து நாம தெரிஞ்சுக்க முடியும். Who was the first following kings is depict the playing the flute on his coin. எந்த மன்னர்கள் வந்து புல்லாங்குழல் பத்தி வாசிக்கிற மாதிரியான ஒரு இது சித்தரிக்கிற மாதிரி யாருது அப்படின்னு கேக்குறாங்க. அவர் யாரு அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான். சமுத்திரகுப்தர் வந்து அவருடைய வெளியீட்டு தங்க நாணயத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருப்பாரு, அது இல்லாம வீணாவும் வாசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப வீணா அப்படிங்கிறது யாழ் பத்தி பேசியிருப்போம். இந்த யாழ் இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்துல யாழ் வந்து வாசிக்கிற மாதிரியான ஒரு ஹெட், அதாவது அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுல நான் கொடுத்துருக்கேன், பின்னாடி பார்ப்போம். இது பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த யாழ் வாசிக்கிறது, ஃப்ளூட் வாசிக்கிறது, இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய காயின்ஸ், கோல்டு காயின்ஸ். The Samudragupta is depicted playing the flute on Il's coin. அந்த மாதிரி காயின்ஸ் பேர்னு சொல்லுவாங்க, Il's coins அப்படின்னு சொல்லுவாங்க. It was played with a string between the kept parallel to the body of the player with both head plucking the string as on Samudragupta gold coins. Early literature shows that the ancient instrument called the 7 string வீணா தான் சொன்னேன் இல்லைங்களா, அதான் வந்து 7 string வீணா சப் சொல்லுவோம் இல்லைங்களா, யாழ்ல பாத்தீங்கன்னா 7 இதுதான் இருக்கும். Seems to the coinstant generally with the AC type of instrument represent on the coin அந்த மாதிரியான விஷயம் 7 சரங்களுடைய வீணைகள் இருந்தது. பண்டைய கிளம்பி பத்தி இலக்கிய ஆதாரங்கள் பொதுவாக நாணயத்துல குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, which of the following reason for the people migrating from the one country to another country most important in the today world? இப்போ நம்ம இது வந்து எத்திக்ஸ் கொஸ்டின் கண்ணு. இது எத்திக்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நாம யோசிச்சு ஆன்சர் பண்றது தான். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எத்திக்ஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 20-25% எத்திக்ஸ் கொஸ்டின் வரும். சேம் கரண்ட் அஃபேர்ஸோட மேட்ச் ஆயிருக்கும். அதே டைம்ல ஏன் சப்ஜெக்ட்லயே வந்து எத்திக்ஸ் கொஸ்டின் ஈஸியா கேட்கலாம். இது வந்து நீங்க கொடுக்கக்கூடிய ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் வரும். ஸோ உங்களுடைய எண்ண ஓட்டங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது நல்ல பயனுள்ளதா இருக்கும். ஆஸ் பர் சைக்காலஜி கொஸ்டின் சொன்னா அதிக ஊதியத்துக்காக நான் கொடுத்துருக்கேன், நீங்க வேற எது வேணா கொடுக்கலாம், பட் இது இட் இஸ் எத்திக்ஸ் கொஸ்டின், அறவியல் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த மெயின் காசஸ் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ்? சர்ப்ளஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிகப்படியான எக்ஸ்போர்ட் எப்படி இருக்கும்? ஏற்றுமதி உபரி ஏற்றுமதிக்கு இல்லாட்டி அதாவது மாத்தி போட்டிருக்க உபரி ஏற்றுமதிக்கு முக்கிய காரணம் என்ன? இப்ப இது வந்து எத்திக்ஸ் கொஸ்டின் மாதிரி தான். அதாவது இது எப்படின்னா, நீங்க வந்து யோசிக்கணும், ஒரு நாட்டோட எக்ஸ்போர்ட், அதாவது எக்ஸ்போர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? அதிகப்படியான என்கிட்ட நிறைய இருந்தா தான் நான் ஏற்றுமதி பண்ணுவேன். அதுக்கான காரணம் என்ன? மெயின் காசஸ் அப்படிங்கிற. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் அபிவிருத்திகள் அப்படிங்கிறேன். ஏன்னா
ஏன்னா தேசிய நாட்டின் கடுமையான இறக்குமதி கொள்கை அப்படின்னு செட் ஆகாது. நாட்டின் ஏற்றுமதி ஊக்குவிப்பு மதிப்பு ஆக்சுவலா இது கூட சொல்லலாம். பட் என்னோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தேசிய சர்வதேச சந்தைகளின் அபிவிருத்திகள், டெவலப்மெண்ட், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஆக்சுவலா என்னன்னா நான் என்னோட நாட்டுல இருக்க பொருட்களுடைய மதிப்பை நான் எங்க வந்து நிர்ணயம் பண்ண போறேன், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நிர்ணயம் பண்ண போறேன். அப்படி நான் ஏற்றுமதி பண்ணும் பொழுது அவனுக்கு அது தேவையா இருக்கும் பொழுது நான் டிமாண்ட் பண்ணி எனக்கு தேவையான ஒரு விஷயத்த அவன் நாட்டுல இருந்து நான் பெறதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றாங்க ஒரு கருவியா நாம அந்த எக்ஸ்போர்ட்டை பார்க்கலாம். அதாவது ஏற்றுமதிய. இந்த ஏற்றுமதி பற்றிய செய்திகள் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணலாம். பட் என்னோட கான்செப்ட் என்னன்னா இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ், அதாவது நேஷனல் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை வந்து நான் என்னோட பொருளை அங்க வந்து விலை நிர்ணயம் பண்ணும்போது இன்டர்நேஷனல் லெவல்ல என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன், நேஷனல் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டெவலப்மெண்ட்ஸ், அந்த டெவலப்மெண்ட்டால தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் திங்கிங் எத்திக்ஸ் கொஸ்டின். ஸோ நீங்க கண்டிப்பா யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். அடுத்து மக்களின் வாழ்க்கை தரம் பின்வற்றுவற்றில் எது நிர்ணயம் செய்கிறது? இப்ப நம்மளோட வாழ்க்கை தரம் எதை, இப்ப வந்து நான் ஒரு 10 ரூபா வாங்குறேன் சம்பளம், நான் வந்து என்ன பண்ணுவேன், ரோட்டோக்கு எல்லாம் 3 ரூபாய்க்கு நான் என்ன செய்யறேன், ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றேன். நான் ஒரு 50 ரூபா சம்பளம் வாங்குறேன், நான் என்ன பண்றேன், 10 ரூபாய்க்கு நான் பரோட்டா வாங்கி சாப்பிட்றேன் ஹோட்டல்ல. அதே 100 ரூபா சம்பளம் வாங்குறேன், நான் என்ன செய்ய போறேன், ஒரு பிரியாணி 40 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன். அதே நான் 500 ரூபா சம்பாதிக்கிறேன்னு என்ன செய்வேன், நல்ல கடையா பார்த்து உட்காந்து என்ன பண்ணுவேன், அட்லீஸ்ட் 150 வரைக்குமாவது செலவு பண்ணுவேன். ஸோ அப்ப ஒரு நாட்டின் மக்களின் வாழ்க்கை தரத்தை வந்து எது நிர்ணயம் பண்ணுது, தலா வருமானமா, நாட்டு வருமானமா, மக்கள் தொகையா, ஆடம்பர செலவா? ஸோ இதெல்லாம் ஆடம்பர செலவா? யோசிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா ஆடம்பர செலவு கிடையாது. இது எல்லாமே என்னது, அத்தியாவசிய செலவு. சாப்பாடுங்கிறது அதான் சொல்லியிருப்பாங்க, உணவு, உடை, இருப்பிடம். இது 3 வந்து ஒரு இருப்பிடம், 3 வந்து அத்தியாவசியமான ஒரு பொருள். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். தலா வருமானம் வரும், பர் கேப்டா இன்கம். வாட் இஸ் மை பர் கேப்டா இன்கம் அப்படின்னா ஒரு தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி, ஒரு நாடு per capita income is measured the amount of money earned per person in nation or geographical region. Per capita income can be used to determine the average per person income and area. They evaluate the standard living of quality of life of the population. தனிநபர் வருமானம் என்பது ஒரு நாடு அல்லது புவியியல் பகுதியில் ஒரு நபருக்கு சம்பாதிக்கும் பணத்தின் அளவீடாகும். ஒரு பகுதியின் சராசரி வருமானத்தை தீர்மானிக்கவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மதிப்பிடவும் தனிநபர் வருமானம் பயன்படுத்தப்படலாம். சரிங்களா? சோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மதிப்பு கூட்டு முறையில் பின்வருவற்றில் எது குறிப்பிடுக. 14வது கேள்வி, மதிப்பு கூட்டு முறையில் பின்வருவற்றில் எது குறிப்பிடுகன்னு கேட்டிருக்கேன். டீ தூள், பால், சர்க்கரை, தேநீர். இப்ப நான் ஆக்சுவலா வந்து இது நீங்க எது வேணா ஆன்சர் பண்ணலாம். டீ தூளும் ஆன்சர் பண்ணலாம், பால் ஆன்சர் பண்ண முடியாது, சர்க்கரை ஆன்சர் பண்ணலாம், தேநீர் ஆன்சர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா மதிப்பு கூட்டு முறை அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்குங்க, ஒரு பொருள் இயற்கையா கிடைக்கிது, அந்த பொருளை அப்படியே நான் ஏற்றுமதி பண்ணலாம், இல்லாட்டி அதை வந்து பியூரிஃபை பண்ணி ஏற்றுமதி பண்றேன், இல்லாட்டி அந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா மதிப்பு கூட்ட போறேன். மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு வந்து டீ தூள் வேணும், சரிங்களா? தேயிலை கிடைக்குதுங்க, தேயிலையா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஏற்றுமதி பண்றதுக்கு அதை நான் ட்ரை பண்ணி நான் என்ன பண்றேன், அரைச்சி டீ தூளா ஏற்றுமதி பண்றேன். இதுதான் மதிப்பு கூட்டுதல். அதுவும் வேணாம் சார், என்கிட்ட டீ தூள் இருக்கு, நான் ஒரு டீ கடைக்கு போறேன், அங்க போய் எனக்கு டீ வேணும்னா டீ தூளையும் பாலையும் தனித்தனியா கொடுத்து, சர்க்கரை தனியா கொடுத்து நீங்க வந்து 3ஐயும் போட்டு குடிங்கன்னு சொல்லுவாங்க? கண்டிப்பா கிடையாது. அந்த டீ கடைக்கு, அந்த டீ ஷாப்ல பாத்தீங்க அப்படின்னா டீ போட்டு கொடுப்பாங்க. அந்த டீ ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த டீ, தேநீர் அப்படிங்கிறது தான் என்னது, உங்களுக்கு மதிப்பு கூட்டும் பொருள். ஓகேங்களா? ஸோ இதுதான் மதிப்பு கூட்டு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே இரும்பு தாதா கிடைக்கக்கூடிய தாதுவா ஏற்றுமதி பண்றது காட்டிலும் இரும்பா மாற்றி ஏற்றுமதி பண்றப்ப நமக்கு லாபம் அதிகமா இருக்கும். ஒரு நெல் இருக்கு, நெல்லா ஏற்றுமதி பண்றது காட்டிலும் நெல்லை நான் அரைச்சு அரிசியா கொடுக்கும் போது அரிசி என்ன ஆகுது, உங்களுக்கு தனியா நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அரிசியா கிடைக்கிறப்ப நமக்கு வேல்யூபிள் ஜாஸ்தியா இருக்கு.
சரிங்களா? அதே சுகர் இருக்கு. கரும்பா கொடுக்கறதுக்கும் நாம அரைச்சி நான் என்ன பண்றேன், அதை சர்க்கரையா மாத்தி கொடுக்கறப்ப என்னோட வேல்யூ ஜாஸ்தி ஆகும். ஸோ இதுதான் மதிப்பு கூட்டு முறைன்னு சொல்றோம். இங்க வந்து நம்ம எது கொடுக்கலாம், டீ தூள் கொடுக்கலாம், சர்க்கரை கொடுக்கலாம், தேநீர் கொடுக்கலாம், பால் மட்டும் கிடையாது. சரிங்களா? சரிங்களா? தேநீர் நான் கொடுத்துருக்கேன். Actually, what is mean by value addition? The product method, value added method. The method, other details நான் கொடுத்திருக்கேன். The method is denoted the value of added by the various enterprises at every level, starting from the production of the final sale. This method focus on the calculating this added value to produce to determine the national income of the country. It was determined by the finding the distinction between value of the output and the value of the intermediate consumption. The value added method formula is value added and value addition, the value of output minus intermediate consumption. Here the value of output stand for the market value good production by the enterprises during the financial year. The intermediate consumption stand for the value of non-factor input like the value of raw material. Here is also example to clarify the point of further. A baker buy a worth of flour worth 100 rupees from the miller. They converted it to flour into bread worth 120. Here the flour is intermediate good value of rupees 100. Its value of regenerated as intermediate consumption. The bread and output production value is 120 regarding the value of output. Therefore, the difference between 20 rupees is value added. And the net value added of the economy of by the baker. So, இதுதான் வந்து இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். தமிழ்ல உற்பத்தி முதல் இறுதி விற்பனை வரை ஒவ்வொரு நிலையிலும் பல்வேறு நிறுவனங்கள் கூட்டப்பட்ட மதிப்பை இந்த முறை குறிக்கிறது. இந்த முறை ஒரு நாட்டின் வருமானத்தை, அதாவது தேசிய வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய தயாரிப்புகளில் ஒரு கூடுதல் மதிப்பை கணக்கிடுவதில் கவனம் செலுத்துகிறது. இது உற்பத்தியின் மதிப்புக்கும் இடைப்பட்ட நுகர்வு மதிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கண்டறிவதன் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட முறை சூத்திரம், அதாவது இந்த ஃபார்முலா சொன்னேன். இங்கு உற்பத்தியின் மதிப்பு என்பது நிதியாண்டில் ஒரு நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் சந்தை மதிப்பை குறிப்பிடுகிறது. இடைநிலை நுகர்வு என்பதை காரணி அல்லாத உள்ளீடுகள் மதிப்பை குறிப்பிடுகிறது. உள்ளீடு அப்படின்னா என்ன, நம்ம உள்ள கொடுக்கறது. இது மூலப்பொருட்களின் மதிப்பை போன்றது. எப்பவுமே உள்ளீடு மதிப்பு பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்களின் மதிப்பு. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு சிம்பிளா சொன்னதுதான். நான் வந்து அது எனக்கு வந்து சர்க்கரை வேணும், கரும்பு வந்து விளைவிக்கிறேன்னா இந்த கரும்பு தான் மூலப்பொருட்கள் மதிப்பு, அதான் உள்ளீடு. இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்கு உதாரணம் கொடுக்குற ஒரு ரொட்டி வந்து பேக்கரி வந்து ஒருத்தர் ரன் பண்றாரு. அவர் என்ன செய்யறாருன்னா மாவு விற்கிறவர்கிட்ட 100 ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வர்றாரு. அதை என்ன பண்றாருன்னா மாவை வந்து 120 மதிப்புள்ள ரொட்டியா மாற்றுறாரு. சோ நான் 100 ரூபாங்க இடைநிலை பொருள், அதாவது ஆரம்ப பொருள் கிடையாது. ஆரம்ப பொருள் அப்படிங்கிறது வந்து நமக்கு மாவுனா கோதுமை தான் ஆரம்ப பொருள், சரிங்களா? ஆனா மாவு அப்படிங்கிறது இடைநிலை பொருள். அதை வந்து ஃபைனலா பண்றது என்ன, இது இடைநிலை நுகர்வு அல்லது இடைநிலை பொருள் தான் சொல்லணும். இதை பிரெட்டா மாத்துறேன், நான் பிரெட்டா மாத்துறது. இந்த பிரெட் தான் என்ன சொல்லுவோம் நம்ம, வெளியீடு மதிப்பு. இந்த ரொட்டி தான், சரிங்களா? அதான் வந்து என்ன சொல்லுவோம், மதிப்பு கூட்டப்பட்ட முறை அல்லது ஒரு இறுதி விற்பனை அப்படின்னு சொல்லி. நம்ம முன்னாடியே சொன்ன மாவுங்க இடைநிலை நுகர்வு தான், எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க. கோதுமைங்கிறத முதல்நிலை நுகர்வு. இதுதான் வந்து நம்மளுடைய மேட்டர், மதிப்பு கூட்டல் முறை அப்படின்னா என்னன்றது. ஸோ இதை பத்தி எக்கனாமிக் கிளாஸ்ல நிறைய பார்ப்போம். ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இந்தியாவின் எந்த அரசாங்கத்துறை பாதுகாக்கிறது? எனி இந்தியன் டிபார்ட்மெண்ட் ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட் ரிலேட்டட் டு ஜிடிபி பற்றி எல்லா டீடைல்ஸும் வந்து யார் பண்ண, சிஸ்கோ தான். சிஎஸ்ஓ என்ன சொல்லுவோம், சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், சரிங்களா? அடுத்து பின்வருவற்றில் எது தவறானது? தேய்மானம் அதிக பயன்பாட்டின் காரணமாக பொருளாதார குறியீடு நாட்டின் பொருளாதார நிலையை குறிக்கும். ஜிவிஏ தொழில் மற்றும் சேவை தொழில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பாகும். ஜிஎன்பி பணவாட்ட விலை அளவு மற்றும் ஜிடிபியின் மாற்றம் ஏற்படாது. ஆக்சுவலா நல்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கேள்விகள் என்னன்னா எப்படி நம்ம கெஸ் பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைடு டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் தவறானது எதுன்னு கேட்ட தேய்மானம் பொறுத்த வரைக்கும் அதிக பயன்பாடா இருந்தா தேய்மானம் ஆகும். சோ நம்ம இது ரைட்டு. பொருளாதார குறியீடு நாட்டின் பொருளாதார நிலையை குறிக்கும், இதுவும் சரி. ஜிவிஏ தொழில் மற்றும் சேவை தொழில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு, சரி. ஜிவிஏங்கிறது தெரியும், கிராஸ் வேல்யூ ஆடட்.
அடுத்து ஜிஎன்பி பணவாட்ட விலை. பணவாட்டம்னா என்ன அர்த்தம்? டிஃப்ளெக்ஷன் பிரைஸ். அளவுகள் மாறும்போது ஜிடிபி மாற்றம் ஏற்படாது. ஜிடிபியில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். ஜிஎன்பியில என்ன ஆகுது? ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல வந்து என்ன பணவாட்டம் வந்துச்சுன்னா, பணவாட்டம் அப்படின்னா டெஃப்ளேஷன்னா அங்க வந்து வேல்யூ வந்து குறையும். அப்ப கண்டிப்பா விலைகள் அளவுக்கு மாறும்போது ஜிடிபியில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். தவறானது பாத்தீங்கன்னா டி. ஓகேங்களா? சோ அடுத்த கேள்வி 17வது கேள்வி. இந்தியா எந்த வருடம் காட் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது? காட் அப்படின்னா நான் என்ன சொல்றேன், 1947ல சுதந்திரம் வாங்கினோட முதல் கையெழுத்து காட் தான். காட் அப்படின்னா என்ன? ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆஃப் டிராபிக் அண்ட் ட்ரேட் இன் லீகல் அக்ரிமெண்ட் பிட்வீன் த மெனி கண்ட்ரீஸ் who have the overall purpose of the promote the international trade and reduce or eliminating trade barriers such as traffic and courts. ஆக்சுவலா ஜெனீவா காட்டன் சுவிட்சர்லாந்துல தான் அதோட லொகேஷனு. நம்மளோட சைன் பண்ணது 1947ல சைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதோட இன்டர்நேஷனல் லெவல் மார்க் குளோபலைசேஷன் அப்படிங்கிற எல்பிஜின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த குளோபலைசேஷன் வந்து என்ன நடக்குது, இதை வச்சுதான் உங்களுக்கு நமக்கு குளோபலைசேஷன் அப்படிங்கிற எல்லா கண்ட்ரியோட அந்த வரிகள் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். நம்ம வரிகள் கட்டாம இங்க இருந்து அனுப்பிக்கலாம். அவங்க அனுப்புறப்ப அந்த வரியோட வரி கழிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரேட் வந்து எழுதுனது தான் வந்து காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் அக்ரிமெண்ட் டிராபிக் அண்ட் ட்ரேட் அப்படிங்கிறது. 18வது கேள்வி. பின்வருவற்றில் எந்த கூற்று தவறானது? பண மானியங்கள் அளித்தல் தவறா? கண்டிப்பா கிடையாது. பண மானியம் கண்டிப்பா, மானியங்கள் கண்டிப்பா வேணும். கடன் உத்தரவாதங்கள் போன்ற அபாயத்தை யூகிக்கணும், கண்டிப்பா யூகிக்கணும். பங்கு கொள்முதல் சந்தை ஆக்சுவலா சி தான் தப்பு. சம்பந்தமே இல்லாம நிறைய கசன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ மீதி ரெண்டும் கரெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா G7 நாடுகளில் பின்வருள் எது சேராது? G7 நாடுல மொத்தம் என்னென்ன நாடுகள் இருக்கு அப்படிங்கறது பாருங்க. சோ இதுல இல்லாதது வந்து சீனா வந்து G7 நாடுகள்ல கிடையாது. ஓகேங்களா? சோ நம்ம பாத்துக்கலாம். அடுத்தது பின்வருவற்றில் எது உலகமயமாக்குதலின் சவால்கள் இடம்பெறாது? ஆக்சுவலா வந்து பெறாது. சரிங்களா? இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த உலகமயமாக்கல் சவால்கள் வந்து சவால் என்னன்னு சொல்லுவோம், நாடுகள் தன்னிச்சையாக செயல்படாது. இது சரியா? நாடு உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும். எது? சவால்களில் என்னென்ன சவால்? கண்டிப்பா இதெல்லாம் வந்து சவால் தான். உலகளாவிய சமத்துவத்திற்கு வழிவகுக்கும். இன்றைய சூழலில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். மொத்தம் 4 கொஸ்டின் கொடுத்திருக்கேன். இல்ல ஆன்சர் பாத்தீங்கன்னா உலகளாவிய சமத்துவத்திற்கு வழிவகுக்கும். சமமா இருந்துச்சுன்னா சவாலே கிடையாதுல்ல, மீதி எல்லாமே சவால் தான். ஆனா 3வது மட்டும் சவால் கிடையாது. இப்ப ஏ கண்ட்ரி இருக்கு, பி கண்ட்ரி இருக்கு, ரெண்டும் சமமாயிடுச்சு. உலகத்துல சி கண்ட்ரி இருக்கு, டி கண்ட்ரி இருக்கு, இது ரெண்டும் சமமாயிடுச்சு. ஏவும் சி சமமாயிடுச்சு, பியும் இந்த மாதிரி சமமாயி போச்சுன்னா எந்த ரிஸ்க்கும் கிடையாது இல்லைங்களா, சேலஞ்சஸும் கிடையாதுல்ல. சோ அதுதான் இல்ல. சரிங்களா? இந்த மாதிரி யோசிக்கிறக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கு, நீங்க ஆன்சர் பண்ணணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த உறுப்பு இந்திய துணைத் தலைவருக்கு வழங்கியது? இப்ப இந்திய துணைத் தலைவரா இருக்கணும்னா அவர் எந்த அரசியலமைப்பு சட்டம் ஞாபகம் வச்சுங்க? ஆர்டிகல் 63. ஹூ வாஸ், அதாவது அடுத்த துணை குடியரசுத் தலைவரின் தேர்தலில் யார் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ், கீழே தப்பா போயிடுச்சு தமிழ்ல. ஹூ மேக் தி எலக்ட்ரல் காலேஜ் ஆஃப் த எலெக்ஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? யாரு வந்து இந்த தேர்தலில் பங்கு பெறுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பங்கு பெறுவாங்க. ஒன்லி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, அவரை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த அவருக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை யாருக்கு? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே உண்டு. துணை குடியரசுத் தலைவர். அடுத்த துணை ஜனாதிபதி தலைவராக செயல்படும் போது பின்வற்றுள் எது உண்மை? ஆக்சுவலா வந்து இப்ப அவர் வந்து ஒரு பி அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா ஒரு வைஸ் பிரசிடென்டா ஒர்க் பண்றாரு. சோ ஒர்க் பண்றப்ப கீழே இருக்கக்கூடிய அவரோட விஷயம் என்ன நல்லா இருக்கும். அவர் மாநிலங்கள் அவையின் தலைவராக இருந்து மக்களவை தலைவரின் கடமைகளை நிறைவேற்றுகிறார். மாநில அவையின் தலைவர் மாநிலங்கள் அவையின் தலைவரின் கடமையை மக்களவை சபாநாயகர் நிறைவேற்றுகிறார். மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு கொடுத்திருக்கேன். He remains the chairman of Rajya Sabha that perform the duty of the chairmanship of the Rajya Sabha. He seeks cases to the chairman of the Rajya Sabha. Lok Sabha speaker perform the duty and chairman and Rajya Sabha. None of them above. Answer என்னன்னு பார்க்கலாமா? என்னது? மாநிலங்களவையின் தலைவர் அப்படிங்கிறது தவறு. அசர்டன் ரீசன் நல்லா படிங்க. நான் இதை படிச்சு காட்ட போறதில்ல, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். நான் படிச்சுக்கணும் இருந்தாலும் யோசிங்க. அசர்டன் என்னன்னு கொடுத்துருக்கேன், நான் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். A candidate of vice president must be qualified for the election as a member of Rajya Sabha.
ரீசன் பாத்தீங்கன்னா the vice president function chairman of ராஜ்யசபா. சிம்பிள். மாநிலங்களவையின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மாநிலங்கள் தலைவராக துணைத் தலைவர் அதாவது வைஸ் பிரசிடென்ட் ஒர்க் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுங்க ராஜ்யசபா. சோ இது எது சரி எது தவறு அப்படிங்கறது கரையா சொல்லணும். குறியீடு ஏ மற்றும் பி என்று தனித்தனி உண்மை, ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்தது வைஸ், ஏன்னா நமக்கு தெரியும் யார் வந்து செலக்ட் பண்ணுவா கேண்டிடேட், எந்த கேண்டிடேட் வைஸ் பிரசிடென்ட் செலக்ட் பண்ணுவாங்க, ராஜ்யசபாவோட செலக்ட் பண்ணுவாங்க. அவர் தான் வந்து அந்த ராஜ்யசபாவோட தலைவர் அப்படின்னா யாரு, அந்த ராஜ்யசபாவோட தலைவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் தான். ஸோ அடுத்தது 25வது கேள்வி, தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மே பி ரிமூவ் ஃப்ரம் திஸ் ஆஃபீஸ். எப்போ வந்து நான் வந்து வைஸ் பிரசிடென்ட்டை வந்து அந்த பதவியிலேருந்து நீக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குற்றச்சாட்டு, என்ன குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கலாம், அது குற்றச்சாட்டு வச்சோன்னு அவர் விளங்கிடுவாரா? Impeachment. A resolution passed by the Lok Sabha and Rajya Sabha with a 2/3 majority. 2/3 of majority னா மூன்றில் 2 உறுப்பினர்கள் வந்து எதிராக ஓட்டு போட்டிருக்கணும். யாருக்கு எதிரா? வைஸ் பிரசிடென்ட் எதிரா. A resolution passed with a 2/3 majority joint session of parliament. The resolution passed by the Rajya Sabha with a simple majority agreed by the majority member of the Lok Sabha. குற்றச்சாட்டு, மக்களவையின் 2/3 பெரும்பான்மை நிறைவேற்றப்பட வேண்டும். பாராளுமன்ற கூட்டத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமாகும். மக்களவையில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஒப்புதல் அளிக்க ஒரு தீர்மானம் ராஜ்யசபையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த 3ல பாத்தீங்கன்னா எது ரைட் அப்படின்னு பார்க்கலாம். 3வது தான் என்னது உங்களுக்கு சரி. ஓகேங்களா? எப்ப நீக்குவாங்க? Resolution passed by the Rajya Sabha with a simple majority and agreed by the majority member of Lok Sabha. அதாவது எப்படிங்கன்னா தீர்மானம் வந்து லோக்சபால என்ன செஞ்சிருக்கணும், மெஜாரிட்டி மெம்பரால என்ன பண்ணிருக்கணும், பாஸ் பண்ணிருக்கணும், அக்ரி பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும் ராஜ்யசபால. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 26வது கொஸ்டின் நல்லா பாருங்க. During any period when the vice president of India acts as a president of India or discharge the functions of the president is continued to perform the duty of the office of the chairman of the council of the state. அடுத்த ரீசன் பத்தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ் ஆபீஸோ சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி சார் நான் எடுத்துக்க போறேன், நான் வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட், அப்ப பிரசிடென்ட் இல்லை. ஸோ அந்த டைம்ல வந்து துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ண ஒரு கடமைகளை செய்யலாம். அதே பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்திய குடியரசுத் மாநில கவுன்சிலின் துணைத் தலைவர் ஆவார் அப்படிங்கிற எக்ஸ் ஆபீஸோ சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. இல்ல எது சரியா எது தவறுனா ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. ஓகேங்களா? ரீசன் ட்ரூ. அடுத்தது, தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் ரிசைன் ஃப்ரம் த ஆஃபீஸ் ஆஃப் எனி டைம் ஆஃப் அட்ரஸிங் ரெசிக்னேஷன் லெட்டர் டு. எப்போ வந்து துணை தன் பதவியை ராஜினாமா செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்ப யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர்கிட்ட தான் அவரோட ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும். அதே பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிசைன் பண்ணணும்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது 28வது கேள்வி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். No ground has been mentioned in the constitution for removal of the vice president. No resolution for the removal of the vice president can be moved unless least 21 days advance notice has been given. Which statement correct ன்னு கேக்குறாங்க. முதல்ல வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யறதுக்கு எந்த வகையிலையும் இந்திய அரசியல் சட்டத்துல ஒரு இடமே இல்லைங்கிறாங்க. அடுத்தது, துணை குடியரசை நீக்குவதற்கு பாத்தீங்கன்னா 21 நாட்களுக்கு முன்னாடியே அறிவிப்பு வழங்கிடணும். அப்பதான் தீர்மானத்தையே கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. எது சரி எது தவறு அப்படின்னு கேட்கிறேன். சரிங்களா? இது என்னது, ஒன்லி ஒன் மட்டும் தான், ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ரைட்டு, ஆனா ரெண்டாவது தப்பு. 30 இரத்த சிவப்பணுக்களின் அளவு என்ன பார்க்கலாங்களா? 1 into இது ஆக்சுவலா மல்டிப்ளை 1 into 10⁻⁻⁴. அடுத்தது, சாலிங்கு அணுக்கொள்கை கண்டறிந்த ஆண்டு எப்ப? 1926. ஆன்சர் என்னது? 1926. அடுத்தது, நியூட்ரானின் நிறை பாத்தீங்க அப்படின்னா 1.6749 into 10⁻⁻². ஓகேங்களா? அடுத்தது, தாம்சன் அணு மாதிரி எப்படி இருந்துச்சு?
பாம் புட்டிங் மாடல், அதாவது ஸ்பெரிக்கலா இருக்கும், அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அதுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி பொது எப்படி வந்து வாட்டர்மெலன்ல விதைகள் இருக்கிற மாதிரி, வாட்டர்மெலன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பெரிக்கல், அதுக்குள்ள வந்து விதைகள் மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து பொதிஞ்சு இருந்தது அப்படின்னு சொன்னாரு. ஓகேங்களா, இதான் தாம்சன் பட்டிங் மாடல். அடுத்தது வந்து நிறை அழிவின்மை விதியை கண்டறிந்தவர் யாரு? லாவோசியர். சரிங்களா, டிஸ்கவர் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் த மாஸ், லாவோசியர். லாவோசியரோட லா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். The mass of the isolated system can be neither created nor be destroyed but can be transformed to one from form to another. ஆக்சுவலா என்னன்னா, எப்பவுமே மாஸ் அதாவது ஒரு நிறைய ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான நிறையை இன்னொரு வகையான நிறையா மாற்ற மட்டுமே முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் மாஸ். ஜோசப் ப்ரூஸ்ட் பின்வரும் எந்த விதியை கண்டறிந்தார் அப்படின்னா law of constant composition. ஓகேங்களா, law of constant composition தான் கண்டுபிடிச்சிருக்காரு. In group of 4 friends, ratio of the present age A and B, A and D 4:5, and that B to C 3:4. The calculate of the present average age of A, B, C if the 4 years ago A was 20 years younger than C. At present C is twice the age of A. கிளியருங்களா? இது ஒரு கொஸ்டின். என்னன்னா, ஒரு குழுவில் 4 நண்பர்கள் இருக்காங்க. A மற்றும் D தற்போது வயது விகிதம் 4:5, B and C க்கு வந்து 3:4. 4 ஆண்டுகளுக்கு முன்பு A, B, C இருந்ததுன்னா அதனுடைய சராசரி வயதை கணக்கிடுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அது இல்லாம அதுக்கு கண்டிஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. A, C சரிங்களா விட A வந்து C ஐ விட 20 ஆண்டுகள் இளையதாகவும், தற்போது C ஐ விட A 2 மடங்கு வயதாகவும் இருக்குது அப்படின்னு கால்குலேட் சொல்றாங்க. 2 வயது, ட்வைஸ்னா 2 மடங்கு, சரிங்களா, மடங்கு வயதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், A and D வந்து 4:5, B and C வந்து 3:4. உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் கலரா கொடுத்துருக்கேன். present average A and B கேட்குறாங்க. அதே 4 years ago வந்து A was 20 years younger than C present, அதை தான் நான் எழுதியிருக்கேன். இங்க B, C வந்து என்ன பண்ணிட்டேன்னா K, அதாவது Xன்னு எடுத்துக்கலாம், இங்க Kன்னு எடுத்துக்கலாம். ஸோ 3K 4K. ஓகேங்களா, A வந்து என்ன சொல்லிட்டேன் 4M 5Mன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் என்ன பண்றேன், நோட் த ஏஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் A அண்ட் 20 வருஷம் ஆல்வேஸ் 20 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் நான் கழிச்சின்னா 20 இயர்ஸ் வரும். அதே மாதிரி A and D கழிச்சேன்னா எனக்கு எவ்வளோ வரும், 5 இயர்ஸ் வரும். சரிங்களா, ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த 4 இந்த 4 எடுத்து 5. ஸோ அதை தான் K minus M equal to 5ன்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அதே டைம்ல எனக்கு தெரியும் 4K டிவைடட் பை 4M, அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு 2. சரிங்களா, ஸோ இந்த 4 போயிடுச்சுன்னா K ஓட வேல்யூ என்னது 2Mங்களா. ஸோ இதை நான் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இந்த Kவை தூக்கிட்டு போய் M இருக்க இடத்துல 2M போட்டுடலாம். அப்ப M ஓட வேல்யூ கிடைச்சிருங்களா, என்னது 2M minus M equal to 5. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு 1M equal to 5. ஸோ அதை தான் நீங்க எழுதியிருக்கேன். அப்ப இந்த M வச்சுட்டு K கண்டுபிடிச்சோம்னு K equal to 10 years கிடைச்சிருச்சா. அப்ப A, B, C மூணையும் போட்டு ஆட் பண்ணனா 30 வருஷம் ஆவரேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? இந்த எல்லாமே கால்குலேட், M தெரியும், K தெரியும். ஸோ இந்த வேல்யூ இங்க எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு A, B, C, D எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இதுதான். அப்ப என்ன பண்ணலாம், 20 எப்படி வந்துச்சு, புரியுதுங்களா நான் சொல்றது? 3:4, 4:5. ஸோ இதில் நான் அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. புரியுங்க, இந்த ஃபார்முலாவில் ஆன்சர் போட்டோம்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். The ratio of the age of Vikas to age of Rohit 2:1. Average age of Rohit and Vikas and Rahul is 23. Average கொடுத்துட்டாங்க. when the Arjun join the group, அந்த குரூப்ல அர்ஜுன் வரான். அப்ப என்ன ஆகுதுன்னா 4 மனிதர்கள் ஆயிடுறாங்க. அப்ப அவ ஆவரேஜ் வந்து என்ன ஆகுது 25 ஆகுது. கால்குலேட் த ஏஜ் ஆஃப் அர்ஜுன், ராகுல் எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்ப இதுக்கு என்ன, விகாஸ் மற்றும் ரோஹித்தின் வயது விகிதம் 2:3. ரோஹித், விகாஸ், ராகுலின் சராசரி வயது 23. அர்ஜுன் குழுவில் சேரும் பொழுது 4 நபர்கள் சராசரி வயது 25 மாறியது.
விகாஸை விட ராகுல் 13 வயது மூத்தவராய் இருந்தால் அர்ஜுன் மற்றும் ராகுலின் வயது தொகையை கணக்கிடுக. ஸோ நான் இப்போ இதுக்கு ஆன்சர் போட்டிருக்கேன். விகாஸ் அண்ட் ரோஹித் என்னது 2:3. அதே மாதிரி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ரோஹித் விகாஸ் 23. நான் இதை அப்படியே பிரிச்சு எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. அர்ஜுன் வந்து ஏவாவும், விகாஸ் வந்து பியாவும், ரோஹித் சியாவும், ராகுலுக்கு வந்து டியாவும் வச்சுக்கிறேன். அப்ப நமக்கு தெரியும் B:3 வந்து 2:3. அப்ப ரெண்டாவது என்ன சொல்லிட்டேன், ஆவரேஜ்னு சொல்லிட்டேன்னா, அப்ப BCD ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு ஆவரேஜ் 23 சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 3ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணும்பொழுது எனக்கு அது 23 × 3ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த 4ஓட வயதுனா 4ஆல. ஸோ நமக்கு தெரியும் A+B+C+D அதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 4ஆ எடுத்தோம்னா 25ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப A+B+C+D = 25 × 4. ஓகேங்களா, அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ அப்ப இதெல்லாம் கால்குலேட் பண்ணும் பொழுது நான் இது வந்து என்ன செய்யறேன், இதை வந்து இதுல இந்த வேல்யூ என்ன பண்றேன், இப்ப B+C+D இதுல இருந்து A+B+C+D அப்ப கழிச்சனா இதுவும் போயிடுமா. அப்ப என்ன ஆகுது, இந்த பக்கம் 69, இதை வந்து என்னது இதுல இருந்து இதை கழிக்கிறேன். அப்ப 100ல இருந்து 69 கழிக்கிறேன். புரியுதுங்களா, ஒண்ணும் கிடையாது, இந்த வேல்யூல இருந்து இதை கழிக்கிறேன். சரிங்களா, அப்ப என்ன நடக்கும், உங்களுக்கு ஏக்கு வந்து எனக்கு என்ன கிடைச்சு 31 கிடைச்சிரும். ஸோ A 31 கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன செஞ்சிடலாம், இந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு D - B கிடைச்சிருங்களா. அப்ப வேல்யூ என்னது 13. ஸோ அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு D + B + 13. அப்ப D யோட வேல்யூ B + 13. ஸோ இதை தூக்கிட்டு வந்து ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது 2 + B 56 ஃப்ரம் இதை தூக்கிட்டு போய் நான் ஃபர்ஸ்ட் வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன், புரியுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது ரேஷியோ த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ராகுல் அண்ட் his father 5:8 and 14 years. Earlier this ratio was 1:2. What is the present age of ராகுல்? கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ராகுல் அண்ட் அவங்க ஃபாதரோட இது வந்து ராகுல் ஃபாதர் வந்து 5:8. அதே 14 வருஷத்துக்கு முன்னாடி அது ரேஷியோ வந்து 1:2 இருந்துச்சு. ராகுலோட வயசு என்ன, ஏஜ் என்னன்னு கேட்கிறாரு. சரிங்களா, இப்ப பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது, 5x 8xன்னு எடுத்துக்கிட்டேன். 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாங்களா. அப்ப 5x × 8x. அப்ப 5xனா அப்ப டிவைடட் பை என்ன சொல்லியிருக்கேன் 8x. அவங்க சொன்ன 14 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ 1:1ன்ட்டாங்க. அப்ப 14 வருஷத்துக்கு முன்னாடி எர்லியர்னா கழிச்சிடணும். கழிச்சுட்டா எனக்கு எவ்வளவு 1:2ன்னு வந்துடும், 1/2ன்னு வந்துருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன். 2x × 14 x வந்து 4 கிடைச்சிருச்சு. ஸோ நான் எக்ஸ்ல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ராகுல் எனக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு 35 வருஷம். புரியுதுங்களா, இது ஈஸியா இருக்கும். அது 39வது கொஸ்டின். இது 39வது சம். ஆயுஷ் மற்றும் அவரது முதல் மகன் வயது வந்து 20:9. சரிங்களா, அதே பத்தி ஆயுஷ் மனைவி வயது மற்றும் அதாவது ஆயுஷோட ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் சன்னோடது பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது சன் பாத்தீங்கன்னா 3:1. அப்ப அவங்க வீட்டுல அம்மா, ஆயுஷ் ஒய்ஃப், அப்ப ஒரு சன்னு, ரெண்டாவது சன் S1 S2 மொத்தம் 4 பேர். ஸோ என்ன செய்யலாம், இது குடும்பத்தின் சராசரி வயது வந்து கொடுத்துட்டாங்க. ஆயுஷோட மனைவியோட வயதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. புரியுதுங்களா, இப்ப நமக்கு சம்முக்கு போவோம். ஆயுஷ் ஏஜ் வந்து நான் 20x நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஒய்ஃப் வந்து 3x, ஃபர்ஸ்ட் சன் வந்து 9x, செகண்ட் சன்னோடது y. புரியுதுங்களா, ஏன்னா ஆயுஷும் ஃபர்ஸ்ட் சன்னும் மேட்ச் ஆகும், ஒய்ஃபும் செகண்ட் சன்னும் மேட்ச் ஆகும். ஆமா தானே, அப்படிதானே சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இவங்க 2x ஏன்னா 3:20 என்னது 9 கொடுத்துருக்காங்க, அது 3:1 கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3x ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கேன் 9x - y = 6. ஏன்னா என்ன சொல்றீங்க, எல்டர் சன் ஆஃப் த ஆயுஷ் இஸ் 6 எல்டர் தென் ஆஃப் அனதர் சன். அதாவது முதல் சன் 1 காட்டிலும் சன் 2ஓட வயது எப்படி இருக்கு, அதிகமா இருக்குன்ட்டாங்க. ஸோ நான் என்ன செஞ்சிட்டேன் 9xல இருந்து இந்த ஒய்யை கழிக்கும் போது ஃபர்ஸ்ட் சன்ல இருந்து செகண்ட் சன்னை கழிக்கும் போது -6 கிடைச்சிடும். புரியுதுங்களா, அடுத்தது என்ன பண்றேன் 20x எல்லாத்துக்கும் என்ன, அது உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்
ஆவரேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஃபேமிலி ஆவரேஜ் வந்து 26.5 கொடுத்துட்டாங்க. அப்ப 4 பேர் யாரு? ஐஸ் ஒய்ஃப், ஃபர்ஸ்ட் சன்னு, செகண்ட் சன். ஸோ 4 பேர் டிவைட் பண்ண எனக்கு எவ்வளவு கிடைச்சிடும்? 2x என்னது 26.5. ஸோ அப்ப என்ன ஆகுது? மீதி இது எல்லாமே எழுதிட்டேன். இந்த கீழே இருக்கக்கூடிய இது வந்து அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன செஞ்சுட்டேன்? முதல் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் என்ன பண்றேன்? நான் சால்வ் பண்ணும்பொழுது எனக்கு என்னது கிடைச்சிருச்சு? ஒய்ஃப் ஏஜ் கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? அடுத்தது போலாங்களா? 40வது சம்மு. தி ரேஷியோ பர்சன்டேஜ் பி அண்ட் கியூ 2 பேருக்கு 3:4 சொல்லிட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரேஷியோ வந்து 5:7. இது நமக்கு தெரிஞ்ச சம் தான், ஈஸியஸ்ட் சம்மு, சிம்பிள். 3:4. அப்ப என்ன பண்ணுவோம்? 5 வருஷத்துக்கு முன்னாடினும் போது 3x 4x. 5 வருஷத்துக்கு முன்னாடினா 3x -5 4x -5 டிவைடட் பை அதோட வேல்யூல 5:7 சொல்லிட்டான். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிடும்? உங்களுக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிடும். அப்ப நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்த பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். என்னென்ன மாதிரியான வகுப்புகள் வேணும், என்ன மாதிரியான இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்க பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.